சரின்னு சொல்லிட்டு நல்ல நாங்க அப்படி புதிய சட்டத்துக்கு நான் போக போறோம். சதி செய்யப்பட்டதில் கொண்டு பார்த்துட்டு போவோம் இன்ஷால்லா. கடைசியாக சதி செய்ய மீமை நாங்க பார்க்கணும். சரியா ஓதும் பார்ப்போம். ஆம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامرأته حمالة الحطب திருப்பி ஓதுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. وامرأته حمالة وامرأته حمالة الحطب அப்போது இபு என்ற சவுண்டு வரணும். இபு இபு என்று லம்மாட உச்சரிப்பு போகக்கூடாதா பால. அப்போது என்று பாட இபு என்ற சவுண்டு தான் எடுக்கணும். இபு என்று லம்மாட உச்சரிப்புக்கு போறது பிழை. லம்மத்தினுடைய உச்சரிப்புக்கு போறது பிழை. என்னங்கஜா? சரி அஸ்தர். حطب திருப்பி போதுங்க. وامرأته حمالة الحطب وامرأته எப்படி? وامرأته وامرأته حمالة الحطب وامرأته حمالة الحطب. Good. Number 2. وأما من خفت موازينه Hard sound வரல. وأما من خفت எப்படி? வரலையே உஸ்தாத். ஓகே yes. وأما من خفت موازينه فأمه هاوية. وأما من خفت موازينه خفت சொல்லுங்க. خفت good. خفت அது வரணும். خفت. وأما من خفت وأما من خفت موازينه فأمه هاوية. திருப்பி வாங்க. وأما من خفت موازينه فأمه هاوية. Good. Number 3. ثم رددناه أسفل سافلين. sound எடுத்து வரும். ثم رددناه أسفل سافلين. ثم رددناه أسفل سافلين. أسفل سافلين.
أسفل سافلين. أسفل سافلين ثم رددناه أسفل سافلين. நாலாவது. فأما اليتيم فلا تقهر. அல்ல تقهر 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 அல்ல تقهر ஹ ஹார்ட் சவுண்டுக்கு போக கூடாது. تقهر 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 تقهر. திரும்ப. فأما اليتيم فلا تقهر. وأما السائل فلا تنهر. فأما بنعمة ربك فحدث. மாஷா அல்லாஹ். இப்ப ஹேட சவுண்டும் தாலும் சாவும் சரியா வந்து மாஷா அல்லாஹ். மிக நல்லா. ஹயர். நான் இன்றைக்கு 3வது பகுதிக்குள்ள போறோம். கல்கலா என்ற புதிய சட்டம். இந்த கல்கலா பத்தி நாங்க பேர்களை சொல்லாட்டியும் சிஸ்டமா படிக்காட்டியும் கள்ளத்தனமா படிச்சிட்டோம். முறையாக படிக்காட்டி நாங்க கிளாஸ்ல ஏதோ ஒரு வகையில இது சில விஷயங்களை படிச்சுக்கிறோம். எங்களுக்கு படிக்காட்டி ஓத இயலாது. ஆனாலும் நாங்க அதை முறையாக ஒழுங்கு முறையில அந்த சிஸ்டத்துக்கு ஊடாக நாங்க படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்க நிறைய படிச்சுக்கிறோம். குர்ஆனை ஓதுறதுக்கு பழகி கொண்டு போறோம் என்ற வகையில இந்த இடத்துல நாங்க அதை முறையாக ஒழுங்காக படிக்கிறது முக்கியம். அந்த வகையில நாங்க அந்த கல்கலா என்ற எடுத்தால் கல்கலாவோடு தொடர்பான சட்டங்கள் நான் தலைப்பு போட்டியோம். கல்கலாவோடு தொடர்பான சட்டங்கள். ஆரம்பமா நாங்க இதை பத்தி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தருவோம். அதுக்கு பின்னால இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னமே கள்ளத்தை நான் படிச்சுக்கிறோம். இந்த இடத்துல நாங்க முறையாக சட்டமாக நாங்க அதை படிப்போம். அதுக்குற வகைகளை பார்ப்போம். உதாரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க பாக்குறதுக்கு ஈக்கிறோம். சரி. ஹயர். அதுல முதலாவது பகுதி கல்கலாவோடு தொடர்பான சட்டங்கள் என்ற பகுதியில அறிமுகத்தை எடுத்தோம் என்றால் கல்கலாங்கிறது ஒரு எழுத்தை நாங்க உச்சரிக்கிற டைம்ல நாங்க அதை கொஞ்சம் அழுத்தமா உச்சரிக்கிறது, கொஞ்சம் கலக்கி உச்சரிக்கிறத தான் நாங்க கல்கலான்னு சொல்றோம். இது 5 எழுத்துக்கள் இருக்குது. இது 5 எழுத்துக்களையும் தெரியும். இந்த 5 எழுத்துக்களையும் நாங்க மொத்தமா சேர்த்து ஒரே வசனத்துல குதுபு ஜது என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசி. காஃப் தா பே ஜீம் தால் குதுபு ஜது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லலாம். ஹைரா. இப்ப நாங்க இதுல வரப்போறோம் என்றால் இந்த கல்கலா என்ற விஷயத்த குர்ஆன்ல நாங்க தேடி பார்த்தோம் என்றால் 2 மெத்தட்ல கண்டுகொள்ளலாம். அந்த 2 மெத்தடையும் நாங்க பார்க்க போறோம். முதலாவது மெத்தட் என்னென்றால் மெத்தட் நாங்க கல்கலாவுடைய ஏதாவது ஒரு எழுத்த வசனத்துல இடையில வரும். அதே நேரம் அந்த இடையில வார எழுத்துக்கு மேல சுக்கூன் அடையாளம் வைக்கும். எப்படி இடையில வரணும், அதுக்கு மேல அடையாளம் இருக்கணும். அவ்வாறான வசனங்களை நாங்க ஓதுற நேரத்துல சற்று அழுத்தமாக ஓதல் வேண்டும். இதான் முக்கியம். மிச்சமே கலக்குறல்ல, ஓரளவுக்கு நாங்க கலக்கி ஓதுவோம். அதுக்கு நாங்க ஒரு பெயர் சொல்லுவோம். இது ஒரு சிறிய வகையான கல்கலா என்று சொல்லுவோம். அதாவது கல்கலா சுகுரா என்று சொல்லுவோம். இந்த பெயர் முக்கியம். என்ன பெயர்? சுகுரா. சுகுரா சுவாது ஒயின் ரா கல்கலா சுகுரா என்ற பெயர் முக்கியம். இது சிறிய வகை கல்கலா என்று நாங்க சொல்லுவோம். சிறிய வகையான கல்கலா சொல்லுவோம்.
இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் அதுக்கு உதாரணங்களை நாங்க பார்க்க போறோம். உதாரணங்களை எப்படி பார்ப்போம்? ஒவ்வொரு எழுத்தையும் டார்கெட் பண்ணி நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உதாரணங்களை தருவோம். அதே நேரம் இங்க இதெல்லாம் ஒவ்வொரு வசனங்களை வரும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு வரப்போற வசனங்கள்ல பெரும்பான்மையான வசனங்கள் புதிய வசனங்களாய். அதே நேரம் இதுக்கு முன்னால் நாங்க படிச்ச விஷயங்களை நாங்க டார்கெட் பண்ணி பார்ப்போம். இப்ப நாங்க உதாரணத்துக்குள்ள போவோம். பாவை டார்கெட் பண்ணி பார்ப்போம். இப்ப பா பாருங்க, பா எங்களுக்கு வந்து ஒரு சொல்லுல இடையில வந்துக்குது. அந்த பாக்கு மேல தெளிவாக சுக்குனுடைய அடையாளம் வந்துக்குது. இப்ப வசனத்தை ஓதுங்க பாப்போம். இந்த கால படிக்கிற சட்டங்கள், எழுத்துக்களோட உச்சரிப்புகள் எல்லாத்தையும் அவதானிச்சு அதை ஓதுமா? சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். في جيدها حبل من مسد. மசது என்கிறது பெல. மசது அல்ல, மசது. مسد மசது. مسد ميم مسد. மீண்ட சவுண்ட் மேண்டு வரும். சீண்ட சவுண்ட் ச. ம ச. மசது. اوكي. في جيدها حبل من مسد. ரெண்டாவது இதுல முதலாவதுலயும் பிழைக்குது. ஏன் பிரச்சனை ஆகும்? சத்து செய்யப்பட்ட 2 மீன் வந்துக்குது. மாஸ்டர் ஃபுன்னா பண்ணணும். ஐத்தானே பாத்தீங்களா? திருப்பி ஒரு வாங்க. في جيدها حبل من مسد. திருப்பி வருங்க. في جيدها حبل من مسد. ரெண்டாவது يوم تبلى السرائر. என்கிறது பிழையே. சீனை வந்துக்குது. س ச. துபுல ச. س يوم تبلى السرائر. இல். இல் மெல்லினம். إر. يوم تبلى السرائر. يوم تبلى السرائر. குட். மூணாவது يوم يكون الناس كالفراش المبثوث. كالفراش المبثوث. كالفراش المبثوث. كالفراش المبثوث. நாலாவது عبدا إذا صلى. அபுதன். அபுதன் பல. அபு பாட கலக்கல் கலக்கல் இபுன்னு வரணும். அபுதன் இத சொல்ல. عبدا إذا صلى. ஐந்தாவது إلا ابتغاء وجه ربه الأعلى. சரியான இடத்துல மாட்டிக்கோனீங்க. சரியான இடம் கொண்டு மாட்டிக்கோ. எவ்வளவு உச்சரிப்பு வரலையே. ربه إلا ابتغاء وجه ربه الأعلى. திருப்பி போதுங்க.
إلا ابتغاء وجه ربهم الأعلى. அப்ப உங்களுக்கு இந்த பாட சப்ஜெக்ட் கிளியர் நினைக்கிறேன். உங்களுக்கு தரப்போற வேலை என்றால் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஜீம்ட ஒர்க்கை தான் நாங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்போம். இந்த வசனங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டேன். ஏன்னா இது Okay, ஹோம் Ustaz. ஒர்க் இல்லை. இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடியாகி கொண்டு வந்து கிளாஸ்ல ஓதி காட்ட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்ற வகையில இது உங்களுக்கு ஹோம் ஒர்க் அனுப்ப இயலாது. நீங்க ரெடியாகி கொண்டு இன்ஷா அல்லாஹ் வாங்க. ரெக்கார்டை கவனமா கேளுங்க. புதிய சட்டம் என்ற வகையில நோட்ஸை கொஞ்சம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பாடம் முடிஞ்சு சரி, உங்களுக்கு முழுமையா முடிஞ்சது இன்ஷால்லா. பின்னால் டாக்குமெண்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்காது. எனவே உங்களுக்கு இந்த வீக்ல நடக்கிற கடைசி கிளாஸ் என்ற வகையில கொஞ்சம் நல்லா பார்த்து டைம் எடுத்து ரெடி ஆயிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் நடக்குமா? இன்ஷால்லா உஸ்தாஸ். சரி.